ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். இந்தியன் 2 படத்துடைய இசை வெளியீட்டு விழா சென்னை நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் பிரம்மாண்டமாக நடந்திருக்கு. இந்த விழாவில் கமல் சார் என்ன பேசியிருக்காருன்னா, இது நீளமான கதை, எங்கே ஆரம்பிக்கிறதுனே தெரியல. சங்கர் அடைஞ்சிருக்கிற இந்த உயரம் அதிர்ஷ்டமோ விபத்தோ கிடையாது. அன்னைக்கு பார்த்தா அதே துடிப்போட இன்றைக்கும் இருக்கார். அவர் முதல்ல ஒரு கதையை எங்கிட்ட எடுத்துகிட்டு வந்தார். அப்போ எனக்கு அந்த சித்தாந்தத்தில் உடன்பாடு இல்லைன்னு சொல்லி நான் நடிக்கலை. என்ன மாதிரி பகுத்தறிவாளிகள் கடவுள் இல்லாமல் கூட இருந்துடலாம், ஆனால் மனுஷங்க இல்லாமல் இருக்க முடியாது. அன்பே சிவம்ல அன்பு தான் முதன்மை. சங்கர் அதுக்கப்புறமா ஜென்டில்மேன் அப்படின்னு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துட்டு என்கிட்ட இன்னொரு கதையோடு வந்தார். அப்போது நான் சிவாஜி சாரை வச்சு தேவர் மகன் படத்தை எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். அப்போது அதே மாதிரியான கதையை சங்கர் சொன்னார். அப்போ நான் சிவாஜி ஐயா கிட்ட இதை பற்றி சொல்லும்போது அவரும், நீ சொன்ன கதையில் நீ மகன், நான் அப்பா. சங்கர் சொன்ன கதையில் அப்பாவும் நீ தான், மகனும் நீ தான், அந்த கதையை பண்ணு அப்படின்னு சொன்னார். சிவாஜி சார் இல்லைன்னா நான் இந்த மேடையில் இல்லை, இந்த மேடையும் இல்லை. இந்தியன் படத்தோட மொத்த பட்ஜெட் தான் இந்த ஆடியோ லான்ச்சுக்கான செலவு. நான் பல விஷயங்களை கற்றுக்கிட்டதால தான் இன்றைக்கி ரசிகர்கள் முன்னாடி நிற்கிறேன். எனக்கு 2வது பார்ட் அப்படின்னா எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மக்கள் என்ன எதிர்பார்த்து வரணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும். சுபாஸ்கரன் இந்த படத்தை இன்னும் பார்த்துருக்க மாட்டார். எங்கள் 2 பேரையும் நம்பி பல விஷயங்கள் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொன்னார். இந்த படத்துக்கு கொரோனா, விபத்துகள் அப்படின்னு பல தடைகள் வந்துச்சு. அதை எல்லாம் கடந்து இன்றைக்கி இங்கே வந்து நிற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்தியன் ஒரு பெரிய கதை. இந்த படத்தில் மொத்தம் 3 பார்ட் இருக்குது. சங்கர்கிட்ட நான் அப்போ பார்த்த அதே ஷார்ப்னஸை இப்பயும் என்னால் பார்க்க முடியுது. உதயநிதிக்கு வேறு பொறுப்புகள் இருக்கிறதால அவரால் இன்றைக்கி வர முடியல. எனக்கு அவர் தோள் கொடுத்த மாதிரி நானும் அவரோட தோள் கொடுக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டால் நிச்சயமாக கூட இருப்பேன். எந்த போரும் வெற்றியோட முடிவடையாது, அது இன்னொரு போருக்கு தான் வழிவகுக்கும். ரெட் ஜெயிண்ட் உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்தியன் 2 படக்குழு கடமைப்பட்டிருக்கு. இந்த படத்தில் ஒரு அசிஸ்டன்ட் என்கிட்ட வந்து, உங்கள் கூட நான் இந்த படத்தில் ஃபஸ்ட் டைமாக வேலை பார்க்குறேன்னு சொன்னார். ஆனால் அவர் செட் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டார். அதே போல் விவேக், மனோபாலா இவங்க இல்லைங்கிறது உங்களுக்கு குறையாக இருக்கலாம், ஆனால் படத்தில் அது ஒரு குறையாக இருக்காது. என்னோடய வயசை விட 15 வயசு தான் இந்தியன் தாத்தாவுக்கு அதிகம். என்னோடய அடையாளம் தமிழன், இந்தியன் அப்படிங்கிறது தான். இங்கே பிரித்து விளையாடலாம் அப்படின்னு யாராவது நினச்சா அது இந்தியாவில் நடக்காது. யாதும் ஊரே யாவரும் கேளீர். நாம் எப்பயுமே வந்தவங்களை வாழ வைப்போம். தமிழனுக்கு எப்போ அமைதியாக இருக்கணும்னு தெரியும், எங்கே சத்தம் போடணும்னு தெரியும். தமிழன் இந்தியாவை ஆள்ற நாள் ஏன் வரக்கூடாது, இதையும் பண்ணி காட்டுவோம். இந்த விழாவில் எதுக்கு இதை பேசுனீங்கன்னு கேட்பாங்க. எந்த விழாவாக இருந்தாலும் நான் இப்படி தான் பேசுவேன். இந்த நாட்டோட ஒத்துமையை நாம் தான் காப்பாற்றணும். அதைத்தான் இந்த படமும் உணர்த்தியிருக்கு. அனிருத்தோட உற்சாகம் டைரக்டர்கிட்ட கேட்கும்போதே தெரியுது. அது எனக்கு உற்சாகமாக இருக்கும், அவரால் படக்குழுவுக்கும் உற்சாகமாக இருக்கும். ஒரு தடவை நடிகர் டி. ராஜேந்திரன் என்னை கட்டிப்பிடிச்சு, நீங்கள்லாம் சினிமா விட்டு போகக்கூடாதுன்னு அழுது சத்தியம் வாங்கிட்டு போனார். நான் இங்கே நிற்கிறதுக்கு முக்கியமான காரணத்தில் அவரும் ஒருத்தர். நெடுமுடி வேணு நடிக்க வேண்டிய காட்சியில் அவர் இல்லை. நான் அவரோட தோளை தட்டுற மாதிரி காட்சி எடுத்தாங்க. நான் அவரை நினச்சி அவர் மாதிரி வேறொருத்தரோட தோளை தட்டி அந்த சீனில் ரொம்பவே கண் கலங்கிட்டேன் அப்படின்னு கமல் சார் பேசியிருக்காரு.